ஸோ எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டதால் எனக்கு வந்து நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம், நான் என்ன சொல்வேன், எப்போவுமே கடவுள் இருக்குன்னு சொல்கிற ஆள் நான். இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை. கடவுள் இருக்குது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற சித்தாந்தம் தான் இங்கே பெரிய சித்தாந்தமாக இருக்குது. அதை சுற்றி தான் மொத்தமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சின்மயி மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்லை, கடவுளுக்கு எதிராக பேசினது இல்லை. அவங்க சின்மயி ஸ்ரீபாதா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸ்ரீபாதானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம், இறைவனோட பாதம் தான் அர்த்தம். ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தாங்கி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல. அப்படி இருந்தால் கூட நான் இவங்களுக்கெல்லாம் பாட மாட்டேன், இந்த மாதிரி சித்தாந்தம் இவங்கெல்லாம் பாட மாட்டேன்னு எங்கேயாவது அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிங்க? உங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லி, உங்களை வந்து இந்த பாடல் பாடினதுக்காக அப்பாலஜிஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்த சொல்லி, உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ புற அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்டே எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லையோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லையோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா, அப்படி இருக்கப்போ நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி, தப்பு பண்ணிட்ட மாதிரி, இது ஒரு ஒரு இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி, ஒரு மாதிரி நான் ஏதோ ஏதோ பெருசாக இந்தியா நாட்டை தாண்டி வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒர்க் பண்ணி என்னை வந்து அது அந்த வார்த்தை கரெக்டாக எனக்கு பிரயோகிக்க தெரில. அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்ட அந்த பதிவையாவது நீங்கள் நீக்கிடணும். ஏன்னா அது இந்த படத்தை வியாபார ரீதியில் எந்த வகையிலும் அது பாதிக்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்.